ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒரே கன்ஃபியூஷன் இருக்காங்க. யாருக்கு எந்த வேலை பார்க்கணும் தெரியல. Sorry, we are the guest. எங்களுக்கு சர்வீஸ் வேணும். We have that power. இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே ஸ்டார்ட் ஆச்சு இல்லையோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட வந்து ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கெஸ்ட் உள்ள வந்திருக்காங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கான ப்ராப்பரான சர்வீஸ் இல்லை. யாருமே வந்து இதுக்கு எதுவும் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு ப்ராப்பரான ஹோட்டல் மாதிரியே தெரியல. எங்களுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் வேணும்னு சொல்லிட்டு தீபக்கும் கேட்குறாங்க. மஞ்சள் எல்லாம் கேள்வி பேசிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒவ்வொரு கண்டஸ்டும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரோலில் இருக்காங்க அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ திவ்யா பார்த்தீங்கன்னா சும்மாவே அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப டென்ஷன் வராங்க, ரொம்ப ஹைப்பாக இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் வச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லா ஹவுஸ் மச்சும் கூட்டு விளையாட நிற்க வச்சு பரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் வாங்க, எல்லாம் வந்து மொத்தம் அலைன்மெண்ட் நின்றுங்க, எல்லாரும் அவங்க வந்து அலைன்மெண்ட் நின்றுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறதே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சொல்கிற மாதிரியோ இல்லை ஒரு வேலை வாங்குற மாதிரியோ கூட இல்லை. நீங்கள் கத்திட்டு நான் ஒரு பாஸ், நான் ஒரு மேனேஜர், இந்த வீட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமும் சேர்ந்த மாதிரி தலையில் ஏறிச்சு போல. ஸோ அந்த அளவுக்கு கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதை போது நமக்கே டென்ஷன் ஆகுது. ஸோ கண்டஸ்டன் டென்ஷன் ஆகாதா? கண்டிப்பாக டென்ஷன் ஆக தான் போகிறாங்க. பிரச்சனை வரதான் போகுது. Power to handle them. எல்லாரோட ஹெட் வாங்க சொன்னேன். 4 பேரும் அவங்க டீமா நில்லுங்க. எல்லாரும் வந்து நின்ன உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் போறான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 நிமிஷம் உங்களுக்கு டைம். 5 நிமிஷம் நீங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு பக்கா வந்து நிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த டீம் யாரும் அப்படியே வெளியே போயிருங்க. நீங்க வந்து என் டீம் இருக்கவே தேவையில்லை, இந்த ஹோட்டலில் நீங்க வேலை செய்யவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன ரெடி ஆகும், அவங்களே யூனிஃபார்ம் போடாம தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மற்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க, மற்றவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்கவா ரெடி ஆகிட்டு தான் இருந்தாரு, பிரவீன் ராஜ் ரெடியாக தான் இருந்தாரு. பட் கேப்டன் தலை இந்த மீட்டர் ஹோட்டலோட மேனேஜர்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் ரெடியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு அவங்க திருப்பி வந்து கெஸ்ட்லாம் வந்து அவங்களுக்கு கேள்வி காமிச்சனால இவங்க டென்ஷன் ஆகிட்டு இவங்க கத்திட்டு இருக்காங்க. ஸோ மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிட்டோமா அப்படின்னு பார்த்து பண்ணணும். அவங்க சொன்னதும் எல்லாருமே சைலண்டாக ரெடியாக கிளம்பிட்டாங்க. இவங்ககிட்ட யாரும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அழகாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பார்வதி கூட கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் துஷாருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு போல எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. இல்லம்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் எங்களுக்கு தேவைப்படும், நாங்கள் ரெடி ஆகிட்டு வரோம் அப்படிங்கிறது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. பட் அவர் சொல்கிற எதுவுமே இவங்க காலையே வாங்கிக்கல. என்கிட்ட எதுவும் பேச தேவையில்ல, நான் பேசுகிறேன், நான் கேட்குற ஐடியாவிலே எனக்கு கிடையாது, முதல்ல ரெடி ஆகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. அவரும் எவ்வளோ மேம்ட்டு பின்னாடியே வராங்க. பட் அவங்க எதுவும் கண்டுக்கவே இல்லை. நான் எதுவும் கேட்குற மூலம் இல்லைப்பா, நீ போய் மட்டும் ரெடி ஆகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. யூனிஃபார்மோட 5 மினிட்ஸ்ல இங்க இல்லைன்னா டீம் வெளில போயிடுங்க. நான் எதையும் கேட்கிற மாதிரி இல்ல. ஆக்சுவலா திவ்யா உள்ள வரும்போது என்ன ஐடியா உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து உள்ள வெளியே இருந்து பார்க்க வந்திருக்காங்க இல்லையா? ஸோ உள்ள யாருமே வந்து பேச மாட்டாங்க, பாயிண்ட் எடுத்து பேச மாட்டாங்க, அவங்க சேனல் நிற்க மாட்டாங்க. ஸோ நான் மட்டும் உள்ள போனேன்னா நான் என் சேனல் கரெக்டாக நிற்பேன், சரியா தப்போ நான் சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி நான் நிற்பேன். நான் வந்து ஸ்டோவை ஸ்டீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் வந்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ வந்த மாதிரி வந்த நாள்லேருந்து யார் சொல்றதையும் காலையே வாங்க மாட்டாங்க, காலை வாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் சொல்றதாங்க ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட்லேயே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மற்றவங்களாம் கேட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீ கேட்டு போகணும்ல, நான் வந்து மேட்ச் நான் சொல்றது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க துஷார்கிட்ட. மத்தவங்க அமைதியா இருக்காரு, நான் அமைதியா இருக்க முடியாது. என்னால ஐயோ இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? ஏன் கால் கிடையாது?